செல்வி சொன்னதுனால எனக்கு வசனம் எடுக்க முடியல. அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். கன்ஃபியூஸா இருந்தது. அப்புறம் எனக்கு தொட்ட ஒரு புஸ்தகம், அதுல இருக்கிறத ரொம்ப முக்கியமான 2 காரியங்கள நம்ம வாசிக்கலாம். அதுல இருந்து சில என்னோட அனுபவங்களும், நம்மள்ட்ட இருக்கிற குறைகளையும் அதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். எனக்கும் சேர்த்தி தான் அந்த செய்திகள். என்ன கொல்லும் கொடிய பாவங்கள் 7ன்னு சொல்லி டாக்டர் பில்லிகிரகாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காலயே 11 மினிஸ்டர்களோட அவரு இருந்தவரு. அவருக்கு ஜெபிச்சுதான் எல்லா காரியங்களும் செய்வாங்களா அப்படியா இருந்த ஒரு பெரிய ஊழியர் அவரு. 199 வயசுல ஒரு 2 வருஷம் முன்னதான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு பரிசுத்தவான். அமெரிக்கா அதிபர்னா 11 பேரை அவர் சந்திச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு அவரை மதிச்சு பரிசுத்தவான்னு சொல்லி எல்லாருமே அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு தான் காரியங்களை செய்வாங்களாம். அப்படியான ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான். அவர் எழுதுனதுல தான் அந்த 7 கொடிய பாவங்கள்னு சொல்லி இந்த புக்கை நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆணவம், சீனம், பொறாமை, காமம், பெருந்தீனி, சோம்பல், பேராசை. இத படிச்சப்ப எனக்கு இது என்ன சின்ன சின்ன விஷயம் தானே. ஆணவம், சீனம், ஆணவம் தான் நம்மகிட்ட நானுங்க ரொம்பலாம் எதிர்த்து போராடுறது இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு வாசிச்சேன். கொஞ்சம் வருஷம் முன்னாடி வாசிச்சிருக்கேன். திரும்ப அந்த புக்கை எடுக்கும்போது அதை வாசிச்சு பார்க்கும்போது எனக்குள்ளே நிறைய என்னை சரிப்படுத்தக்கூடிய காரியங்கள் அதுல இருந்துச்சு. ஆவிக்குரியவங்க தான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆச்சு. ஆண்டோட ஊழியத்தை செய்யறோம். நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை இந்த சின்ன விஷயம்தான், கொலை, விபச்சாரம், பெரிய பெரிய பொய், திருட்டு, களவு, இதுதான் பாவம். நம்ம அறிக்கிட்டு அறிக்கிட்டு ஜெபம் பண்றோம். ஆணவம், அதனால அதனோட உள்ளால அவர் எழுதியிருக்கிறத நான் சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லும்போது அது நமக்குள்ளா இருக்கிறத குறைகளை நம்ம இந்த நாளில ஆண்டவரோடு சரி செய்ய முடியும். அடுத்து சினம். இன்னைக்கு 2 மாத்திரம் இன்னைக்கு தியானிப்போம். அந்த சினம், கோபம். இது கோபம் எல்லாத்துக்கும் தானே வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கோபம் தான். அதை குறிச்சு நான் பெருசா பண்ணல. அதுக்குள்ள டீப்பா படிக்கக்குள்ள உண்மையில சொல்றேன், நான்லாம் இதுவரையும் இருந்து எத்தனையோ காரியங்கள் அந்த பாவத்தை ஆண்டவர் சமூகத்துல நான் நிறைய பண்ணியிருக்கேன். பயங்கர கோபம், எடுத்ததுக்கெல்லாம் கோபம். எத்தனை பேரோட அந்த சமாதான கேட்டுக்கு நம்ம ஆளா இருந்திருக்கிறோம். நல்லா வாசிக்கும் போது ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமா இருந்தனாலதான் இது எழுத முடிஞ்சிருக்கு. அதனாலதான் கர்த்தர் அவ்வளவு மகிமையான ஒரு ஊழியத்தை கொடுத்து அமெரிக்காவே அசைக்கும்படியா ஊழியத்தை அவர் செஞ்சாரு. நீண்ட ஆயுள கொடுத்து கர்த்தர் அவரை பரிசுத்தப்படுத்தி ஒரு சமூகத்துல எடுத்தார். பெரிய ஒரு பரிசுத்தவான் அவரு. அதனால அந்த 2 காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு தியானிக்கலாம். பிற்காலத்துல அது பின்ன வர நாட்கள்ல நம்ம வேற காரியங்களை பார்ப்போம். ரொம்ப சின்ன விஷயம்தான். ஆனா இது எவ்வளவு பெரிய பாவம் கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அது ஒண்ணுன்னா நம்ம வாசிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஆணவம். நான் அப்ப நினைச்சேன், இந்த பாவம் கொல்லும் கொடிய பாவத்துல 7ல ஆணவம் தானா, இது என்ன பெருசு, நம்ம தான் நான்கிற பெருமையெல்லாம் இல்லையே, அகம்பாவம் இல்லையே, நம்ம எங்க போனாலும் அமைதியா தானே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப் எல்லாம் எனக்குள்ள இருந்திருக்கு. இதை வாசிக்கக்குள்ளதான் தெரியும். அது தொடர்ந்து நம்ம வசனத்தை அடிப்படையில அதை வாசிப்போம். நம்ம தெரிந்து கொள்ளுவோம். நம்மளை அர்ப்பணிப்போம். இதுல குறைகள் நம்ம இடத்துல இருந்தா கர்த்தர் சமூகத்துல அறிக்கிட்டு நம்ம ஜெபிப்போம். இந்த நாள்ல உபவாசம் இருந்து எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு. உபவாசம் நாங்க இல்லதான், எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முன்ன நம்ம கிட்ட இந்த குணங்கள் இருந்து மாறுதல் இருந்தாலும் ஒழிய நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் பெரிதும் கேட்கப்படாது. பிரைஸ்ல முதலாவது பார்க்கலாம். கொல்லும் கொடிய பாவத்துல ஏன் முதலாவது அவர் எழுதினாரு அப்படின்னு பார்த்தா, முதலாவது ஏன் அந்த ஆணவத்தை முதல்ல எழுதினாரு அப்படின்னு வாசிக்கும் போது அந்த பரிசுத்தவான் எழுதி வச்சிருக்கிறாரு. முதல் தலையா இருக்கிற முதல் கொடிய பாவம், பாவத்தின் முதல் தலையே ஆணவம் தான் எழுதி வச்சிருக்காரு. ஆணவம் அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று நீதிமொழிகள் 16:18 இப்படி இருக்கு. 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னாடி மனமேட்டிமை. அந்த அகந்தை குறிச்சு எழுதி வச்சிருக்காரு. நான் நினைச்சேன் கொலை எழுதியிருக்கலாம், வேற விபச்சாரம் இந்த மாதிரிலாம் எழுதி கடைசியா போய் அந்த ஆணவம் போயிருக்கலாமே, சின்ன சின்ன பாவம் தானேன்னு சொல்லி. ஆனா தலையே ஆணவம் சொல்லிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. பாக்குறோம். முதல் இயற்கையாவே முதலாவது எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கிறது மனுஷனுக்கு ஆணவம். ஆணவங்கள் இயற்கையா அவங்களுக்குள்ள இருக்கும். எல்லா பாவத்துக்கும் அடிப்படை காரணம் அகத்திலும் ஒழுக்கத்திலும். உள்ளயும் நம்ம வெளியில இருக்கிற ஒழுங்குமே இருக்கிறதுல முதல் வெளிப்படுறது ஆணவம் தானா. அகத்துல இருக்கிறது
ஒழுக்கமா எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ஆணவங்கிறது வந்து முதல் வெளிப்படுறது ஆணவம் தான். தன்னலத்துல வேறு வேறு வடிவமா அது வெவ்வேறு பாவங்களானாலும், நான் என்ற ஆணவமே எல்லா பாவத்துக்கும் ஆதி வித்து. ஆணவம் தான் எல்லா பாவத்துக்கும் ஃபர்ஸ்ட் விதையே ஆணவம் தானா. நான் அப்படிங்கிறது பார்க்குறோம். மற்றவர்களோட நான் பெரியவன் என்ற எண்ணமும், தகுதிக்கு மிஞ்சி நம்மளே வந்து தகாத முறையில, தகாதவாறு நம்மள வீணாக பெருமைப்படுத்திக் கொள்றது. தகுதிக்கு மிஞ்சி, நம்ம தகுதிக்கு மிஞ்சி நான் ஒரு ஸ்பெஷலு, இந்த உலகத்துல நான் தான். ஆ ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எங்க குடும்பத்திலே ஆகட்டும், நான் தான், நான் சொல்றது தான் கேட்கணும், நான் எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நான் என்கிற எந்த ஒரு பாவமே அது வந்து எல்லா பாவத்துக்கும் முதலாவது இருக்குன்னு பார்க்கிறோம் அதுல. மூல வித்துன்னு சொல்லே போட்டிருக்காரு. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். நீதிமொழிகள் 16:5 அந்த மாரி எழுதியிருக்காங்க. வேதத்துல வாசிக்கிறோம். கையோட கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பானாம். ஏன்னா, மனமேட்டிமை வச்சுட்டு என்னதான் இருந்து பரிசுத்தவான்களோட கை கோர்த்து ஜெபிச்சாலும் சரி, நம்ம எல்லா பொது இடத்து சபையில ஊழியம் பண்ணுனாலும் சரி, கையோட கை கோர்த்து எல்லாரோட நம்ம இருந்து ஜெபிச்சாலும், நம்ம வந்து மனமேட்டிமை இருந்துச்சுன்னா, நான்கிற ஆணவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ஒரு நாளும் அவன் தண்டனைக்கு தப்பான். கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான்னு சொல்லி தான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். மனுஷனுடைய அகந்தை வந்து அவனை தாழ்த்தும். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான்னு சொல்லி. அகந்தை வந்து அவன என்னைக்குமே தாழ்த்திரும் அப்படின்னு சொல்லி. தாழ்த்தும்னா, இந்த உலக காரியத்துல 1000 பார்க்கலாம். ஆனா, தேவனுடைய சமூகத்துல ரட்சிப்பின் அனுபவத்துல பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களா நம்ம மாறணும்னு சொன்னா, கட்டாயம் ஆணவம் இருந்தா நம்ம தாழ்த்தப்பட்டு தான் போவோம். உலகத்துல படிச்சு பெரிய பெரிய வேலைகள்ல இருக்கிறோம். நான்கிற அகம்பாவத்துல இன்னைக்கு உலகத்துல நம்ம ஊர்லயும் பார்க்கிறோம். அரசியல்வாதிகளுடைய காரியங்களும் உலக மனுஷங்க நான்கிற அகம்பாரத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த ஆண்டவர் இன்னும் தேடல. ரட்சிப்பு கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவங்களா இன்னும் மாறல. அதனால அவங்களுக்கு வந்து இந்த உலக பார்வையில, உலக கண்கள் அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கனால, அவங்க அப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம நெனைக்கலாம். ஆனா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவங்களா நம்மள தெரிஞ்சு கொண்டபடியினால, இந்த ஆணவங்கிற இந்த கிரியைகள் வந்து கர்த்தர் கூர்ந்து நோக்குறார். ஒரு கூட்டத்திலேயே உட்கார்ந்திருக்கிறோம். பல 1000 பேர் உட்கார்ந்திருக்கிற கூட்டத்துல இருந்தாலும், நம்முடைய ஆணவம்னு ஒண்ணு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவன் அத பார்த்து வரும் தண்டனைக்கு நம்மள தப்புவிக்க முடியாது. ஏன்னா, நம்ம கர்த்தர் வந்து அதுக்கு கை கொடுக்க மாட்டார். கை கோர்த்தாலுமே தண்டனைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? தப்புவிக்க முடியாது. நம்ம வந்து ஒவ்வொருவரும் நம்மள அர்ப்பணிச்சு ஜெபிக்கக்கூடிய வங்களா நம்ம இருக்கணும். தகுதிக்கு மிஞ்சி தகுதியற்ற முறையில அகந்தையோடு பெரியவன் சொல்லிக் கொள்றது. தன்னையே வந்து பெருமைப்படுத்திக் கொண்டு மற்ற மனிதர்களையும், கடவுளையும் இழிவுபடுத்தி வெறுத்து ஒதுக்குறது. பார்த்தீங்கன்னா, இப்ப கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான். அந்த வசனம் இருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்லி மதிகேடன் சொல்றான். அவன் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஆணவம் நிறைஞ்சு ஃபுல்லா அவங்க சரீரம் முழுசு இருக்கறனால தான் கடவுளே இல்லன்னு சொல்லி கடவுளை இழிவுபடுத்தி எந்த மனுஷங்களையும் மதிக்கவும் மாட்டாங்க. வெறுத்து ஒதுக்கி தள்ளி, இறைவன விட நம்ம பெருசு. அப்படின்னு சிந்திக்கக்கூடிய மக்கள நம்ம பார்க்கிறோம். கடவுள் இல்லைன்னு சொல்ற எத்தனையோ தேசங்கள் ஒண்ணும் இல்லாம போச்சு. ரஷ்யாலாம் கடவுள் இல்லைன்னு சொல்லி ஆடுன ஆட்டத்துல அது ஒண்ணுமே இல்லாம போச்சு. எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஊர்லயும் அதை பின்பற்றுகிற நெறைய குரூப்புகள் இருக்கிறாங்க. கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லி. இவங்கலாம் பார்த்தா ஆணவத்தின் முதல் இதுல இருக்கிறாங்க. அந்த ஆணவம் நிறைஞ்ச மக்களா இருக்கிறனால தான் கடவுள இழிவுபடுத்தி வெறுத்து, இல்லை நான் தான் என்னால முடியும் அப்படிங்கிறது அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பிசாசு அவங்கள கட்டி வச்சிருக்கு. நம்மகிட்ட அந்த மாரி குணங்கள் வந்து என்னைக்கும் இருக்கக்கூடாது. அடுத்தவங்கள வந்து கர்வத்தோட புறக்கணிச்சிறது. கர்வம். இதுல பார்க்குறோம், ஊர்ல பார்த்தாலும் நம்ம அ சபைகளுக்கு நான் குற்றமா படுத்தல. பெந்தகோஸ்து சபைகள் நகை போடல, போட்டாங்க, போடுறவங்கன்றதுல போடாம இருந்தாலும் அவங்களுக்குள்ளயும் நெறைய பேருக்கு இந்த மாரி கர்வம், ஆவிக்குரிய கர்வம். நாங்க தான் பரிசுத்தம். நாங்க தான் ரொம்ப பரிசுத்த கடவுளுக்கு நேரா இருக்கிறோம். கடவுள் சமூகத்துல நியரா நம்ம இருக்கிறோம். பரலோகத்துல நாங்க தான் பங்காளிகளா இருக்கிறோம்னு சொல்லி அந்த மாரி வீண் பெருமை பத்தி அடுத்த சபைகள குற்றப்படுத்தி, நகை போடுறவங்கள எல்லாம் கேவலப்படுத்தி பேசுறது, அற்பமா நினைக்கிறது. மனுஷன் இப்ப நகை போட்டு மேல எங்கேயும் பார்ப்பாங்க.
இந்த மாரி நானும் அனுபவப்பட்டுருக்கேன். ஒரு பெந்தகோஸ்து சபைகளுக்கு கொஞ்சம் வருஷம் முன்ன ஐபிசிங்கிற ரொம்ப நல்ல ஒரு இன்டர்நேஷனல் சபைக்கு போயிட்டு இருந்தப்போ தான், அங்க நகை போட்டிருந்தா கம்யூனிட்டி தரமாட்டாங்க. நான் ஜஸ்ட் எப்பவுமே சிம்பிளா இருந்தாலும், சிம்பிளா தான் போடுவேன். சின்னதுலேருந்தே அப்படிதான் என்னோடது. அந்த பாஸ்டர் பார்க்கணும். பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்லி என்ன நம்ம ஆவிக்குரிய தன்மைகள் நம்மகிட்ட கர்த்தர் கிருபையா குடுத்திருக்கிற வரங்கள், கிரியைகள் அங்க செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவங்க முன்னால, அவங்க சபையில. ஆனா கம்யூனியன் தரமாட்டாங்க. நம்ம என்ன பண்ணாலும், அது வந்து அவங்களுக்கு அப்படியே நகைய கம்மல் சின்னதா போட்டுருப்பேன். அது பார்த்தாவே ஒரு கேவலமா பார்க்குற மாரி பார்ப்பாங்க. நான் கவனிச்சிருக்கேன். அப்ப என்னன்னா, இது ஆவிக்குரிய பெருமை, ஆணவம், நாங்க தான் அப்படிங்கிற அந்த ஆணவம். அப்படியா இருக்கிற வீண் கர்வத்தோடு இருக்கிற மக்கள் அடுத்த மக்கள பார்த்து வெறுக்கிறது. அதே வந்து நகை போட்டவங்க அதிகமா நகை போடாங்களா, ஐயோ! அதெல்லாம் கழட்டிட்டு திரியிறாங்க. விதவைக இருக்கிறாங்க. ரொம்ப நகை போடாம அப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு அற்பமா பேசுறது. இந்த மாரி காரியங்களும் நெறைய பேருக்கு அப்படி இருக்கு. எதையுமே இருக்கட்டும். பெந்தகோஸ்தா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும். நம்ம இந்த மாரி மக்களெல்லாம் எந்த விதத்திலயும் அவங்களோட வெளிப்படையான காரியங்கள வச்சு நம்ம யாரையும் நம்ம வந்து தீர்மானிக்காதபடி, நமக்கு கர்த்தர் என்ன குடுத்திருக்காரு, அந்த குணத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோமான்னு சொல்லி நம்மள அர்ப்பணிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அநேக நகை போட்டுட்டாங்க, 100 பவுன், 300 பவுன் போட்டாங்கன்னா, அவங்கள ஒரு மாரி பார்க்கறது. இந்த மாரி உண்மையிலே நம்ம நடைமுறை வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில, அனுதினங்கிற ஒவ்வொரு நிமிடமும் அனுதினம்ங்கிறது வேற, தினம் ஒரு நாளு. இப்போ நிமிடம், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், இந்த மாரி குணங்கள்ல நம்ம வந்து தேவனோடு நம்ம ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்கணும். இதுல வந்து நம்ம தவறிட்டோம்னா, அது சிறுக சிறுக நம்மள உள்ள பூந்து என்னாகும், நம்மள ஒரு ஆணவ வாழ்க்கைக்குள்ள நம்மள நடத்திரும். மிகவும் எச்சரிக்கையோடு நம்ம இந்த விஷயத்துல நம்ம காணப்படணும். இதெல்லாம் இல்லாம ஏதோ அபிஷேகம் பெற்றுட்டோம், அந்நிய பாஷை பேசுறோம், நாங்க நகை கழட்டிட்டோம், இல்ல நகை நாங்க நெறைய வச்சிருக்கோம், கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சு குடுத்துட்டான்ட்டு இருந்தாலும், இப்படியான குணங்கள் இருந்தா, பரலோக ராஜ்யம் எட்டி கூட பார்க்க முடியாது. தேவன் தரமாட்டார். அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பரிசுத்தவான் எழுதியிருக்காரு. வேதத்துல நெறைய வசனங்கள் இருக்கு. நம்ம நம்முடைய தேடல் எல்லாமே பரலோக ராஜ்யத்த குறிச்சு தான். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அதுதான். சபைக்கு எதுக்கு போறோம்? பரலோகம் போறதுக்கு தான். மத்தபடி ஆட்கள பார்க்கவோ, நம்ம உடையிலயோ, நம்முடைய பேச்சிலயோ, நம்முடைய படிப்பு காரியங்கள வச்சோ நம்ம காட்டுவதற்கு அல்ல. சபைக்கு எதுக்கு போறேன்னு கேட்டா, பரலோக ராஜ்யத்துக்கு போறேன். அங்க சொல்லப்படும் வார்த்தைகள நான் உட்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாஞ்சையும், தாகமுமா இருக்கணும். கர்த்தர் அப்படியே நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். பார்க்கிறோம். மேட்டிமை கண்ணனையும் சங்கீதம் 101:5 இருக்கு. மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோம். இப்ப நான் செய்தி வந்து எனக்கு ஒரு ரொம்ப குடுக்க முடியாது. ஒரு அளவுக்கு தானாலும், இதுலயே பாருங்க ஒரு சகோதரி கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு குரூப்ல நான் செய்தி குடுத்தா அவங்க நல்லா குடுப்பாங்க. கோர்வையா குடுப்பாங்க. அப்ப நான் குடுக்குற அன்னைக்கு கேட்டுட்டு இன்னொருத்தர் சொல்லி, "என்ன அவங்க செய்தி குடுக்குறாங்க? அவங்ககிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்." அவங்க என்ன செய்தியே குடுக்க தெரியல அப்படின்னு அவங்க சொல்லி என்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் உங்கள ரொம்ப எதிர்பார்த்தேன். செய்தி குடுப்பீங்கன்னு சொல்லி. என்னக்கா இப்படி சாதாரணமா எல்லாரும் குடுக்குற மாரி குடுத்தீங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆவிக்குரிய பெருமை. நான் கரெக்ட்டா குடுப்பேன். கோர்வையா குடுப்பேன். இத விட இன்னும் நல்லா குடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். அதே வந்து ஆணவம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை தான். அப்புறம் அவங்களோட கிரியைகள், அவங்க பேச்சுகள் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருந்துச்சு. அப்புறம் அங்கருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு பிரேக் வச்சிருக்கிறேன் நான் அப்படி. இந்த மாரி உள்ளவங்களோட பேசும்போது நம்முடைய விசுவாசமும் கொஞ்சம் அடிபடும். அதனால ஆவிக்குரிய பெருமையோடு இருக்கிற மக்களோடு கூட பேசும்போது, நம்ம ஆணவத்துல பேசுறாங்களா? இல்ல கொஞ்சம் என்கரேஜ் பண்றாங்களா? கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிருக்கலாம். ஆவியானவர் அவங்களோட கூட பேசுறவரு. அதிலிருந்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம். அப்படி பேசக்கூடாதுங்கிற அந்த சிந்தனை எல்லாம் நமக்குள்ள இருக்கணும். இன்னொருத்தரோட ஆவிக்குரிய உள்ளான காரியங்கள வந்து நம்ம யாரும் நியாயம் தீர்க்கவே முடியாது. அது மாரி அந்த ஆணவ குணத்த விட்டு நம்ம வெளிய வரணும். "பெருநெஞ்சுள்ளவனை பொறுக்க மாட்டேன்" ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாமே அற்பமான காரியம்னால ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு இதெல்லாம் பெரிய தடையான பாவம். அப்படிதான் எழுதியிருக்குது. பெரிய தடையான பாவங்கள் இதெல்லாம். பாருங்க, சிலர் மேட்டிமையான பார்வை, ஆணவம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட குலத்தில் ஆணவம், தன்னுடைய ஜாதியில ஆணவம் நெறைய இருக்கு. இப்ப கேட்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம்.
ஆனா யார பத்தி நமக்கு தெரியாது. வெளியில நம்ம அநேகர நம்ம பார்க்கிறோம். இந்தியால தான் ஜாதி, மதங்கள் அதிகமா சபைக்குள்ள போராடுகிற காரியங்கள் அது. இது பார்த்தீங்கன்னா, எவ்ளோ இருக்கட்டும் சபையில லட்ச லட்சமா கொட்டி குடுக்கட்டும், சபைய கட்டி குடுக்கட்டும், 100 சபை, 200 சபை கட்டி குடுத்து என்ன பண்ணாலும், குலத்தின் ஆணவம். தன்னோட ஜாதியில் பெருமை. நான் இந்த ஜாதி சேர்ந்தவன். நான் இப்படின்னு இருந்தா, அந்த ஆணவமும் நம்ம என்ன செய்யாது? பரலோக ராஜ்யத்துக்கு நம்மள சேர விடாது. ஏதோ சின்னதான கர்த்தர் தூசி தட்டி விட்டுட்டு உள்ள விட்டுருவாரு. நம்ம பெரிய பெரிய பாவத்த செய்யலையே ஆண்டவருக்குன்னு எவ்வளவோ செஞ்சோம்னு நம்ம நெனைக்கலாம். ஆனா இந்த சின்ன பாவமும் நம்ம தடுக்கி விழுவதற்கு ஏதுவான ஒரு கல்லா இருக்கும். அதனால அதிலிருந்து ஜாதி பெருமை. இவ்வளோ எல்லாமே இருக்கு. பட் அதிலிருந்து கிறிஸ்தவர்கள் நெறைய திருந்த வேண்டிய காரியங்கள் நெறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா, தங்களுடைய அலுவல், வேலை நாங்க இவ்ளோ ஐடி ஃபீல்டு நான் பெரிய பதவி, என் பிள்ளைங்கலாம் அந்த மாரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஆணவம், நான் இந்த போஸ்ட்ல இருக்கேன், கீழ இருக்கிறவங்கள அது நேச்சரா எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. ஆனா கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளயும் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள அது இருக்குதா? அத நம்ம இந்த நாள்ல நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். பக்தி பெருமை. பக்தி பெருமை. நான் ரொம்ப பக்தியா இருக்கேன். அனுதினமும் ஜெபிக்கிறேன். அனுதினமும் ஆண்டவரோட இருக்கேன். அவங்களுக்கு பாரு ஜெபம் இல்ல, அவங்களுக்கு பாரு இது இல்ல அப்படின்னு சொல்லி குறைபடுத்தி பேசுறது. அந்த மாரி அதுவும் ஒரு ஆணவம். அறிவு. நான் ரொம்ப அறிவோட இருப்பேன். என் பிள்ளைங்கலாம் ரொம்ப அறிவு கர்த்தர் குடுத்திருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி சொல்றது. என்னோட மாமியார் கொஞ்சம் வருஷம் முன்னால அவங்க வீட்ல 6 பேர்னால, நாங்க லீவ்ல ஒரு தடவ போயிருந்தப்போ, என் அக்கா வீடு வேலூர்ல இப்ப மரிச்சுட்டார் இல்லையா? அவங்க தான் மூத்தவங்க. அப்ப அங்க தான் விட்டுருப்போம் மாமியார. அவங்க வருவாங்க. எங்களோட 2 மாசம் நாங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல வச்சு நாங்க போம்போது விட்டுட்டு வந்துருவோம். இங்க வரும்போது. அப்படி இருக்கக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, "உன் மக அறிவான ஞானம் உள்ளவா. அறிவுனா அங்க தான். பெரிய வீடே அதுதான். எதுனாலும் அறிவு அங்க தான்." அப்படின்னு எங்க அம்மாட்ட நெறைய உட்கார்ந்து அப்படி பேசுவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, "அவளுக்கு தான் அறிவு இருக்கு. யாருக்கும் இல்லாத மாரி பேசுறாங்களேன்னு" சொல்லி. அப்படியெல்லாம் சொல்லும்போது, அறிவுன்னு சில உலக பிரகாரமான காரியங்கள ஒரு தியானிச்சு, ஒரு முடிவெடுத்து, உட்கார்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா திட்டமிட்டு செய்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதுல தவறிறலாம். ஆனா அறிவு, எங்களுக்கு தான் அறிவு. அப்போ சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. எங்க குடும்பத்திலே எங்க அப்பா, அம்மா குடும்பத்திலே நான் தான் இப்போ ஹெட்டா இருக்கேன். ரொம்ப வசதியா இருக்கேன். நல்லா வசதி உள்ளவங்க தான். வசதியா இருக்கேன். நான் தான் எல்லாத்துலயும் சிந்திச்சு பார்க்கும்போது நான் தான் அப்டின்னே சொல்லியிருக்காங்க. அது கிறிஸ்தவங்க தான், சபைக்கு போறவங்க தான். ஏன்னா இந்த பெருமைகள் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்றதுக்கு தடையான ஒரு கல்லு. இந்த மாரி அறிவு பெருமை, செல்வ பெருமை, எனக்கு ரொம்ப வசதி இருக்கு. சமூக பெருமை. இந்த சமூகத்துல நாங்க இருக்கிறோம். இப்படியான இடத்துல என்று சொல்லி பெருமை வந்து பல வகைப்படுத்தி நம்ம பேசலாம். அத்தனையான பெருமையான உலகம். அதுல நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு ஒரு ஆத்துமாவுக்காக தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்ல, ஒரு ஆடு காணாம போன ஆடு தேடி வந்தாருன்னு சொல்லி, அந்த ஒருவராகிய நாம், நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கண்ணீரை தனிமையில நம்மள பார்க்கிற தேவன். நம்மள்ட வந்து எல்லா காரியத்தையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். உள்ளும் புறமும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எப்படி இருக்கிறோம்னு இந்த நாள்ல ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணிப்போம். குடும்பத்துல எல்லாரும் பெருமை பேசுறவங்களா இருப்பாங்க. உறவுகள்ல பெருமை பேசுறவங்களா இருப்பாங்க. நான் பெரிய வீடு கட்டிட்டேன்னு சொல்லலாம். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சின்ன காரியத்துல கூட நம்ம அந்த தாழ்மையோடு, ஆணவம் இல்லாதபடிக்கு நம்ம வாழும்போது, நம்மையும் பல கண்கள் கண்டுகொண்டு தான் இருக்கும். குடும்பத்திலே ஆகட்டும், வெளிய ஆகட்டும், வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மள யாருமே தெரியாது. ஒரு நாள் வந்து அவங்க அத யோசிப்பாங்க. ஐயோ! இவங்க இப்படி ஒரு அமைதியா இருக்கிறாங்க. அமைதியானவங்க, பெருமை கிடையாதுன்னு அடுத்தவங்க நம்மள்ட்ட சொல்லி அத காதுல நம்ம கேட்கும்போது, கர்த்தர நம்ம மகிமைப்படுத்துறவங்களா நம்ம இருப்போம். அந்த குணங்கள் வந்து நம்மிடத்துல கட்டாயமா இருக்கணும். நல்லா உடுத்துறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நாங்க இவ்ளோ விலைக்கு மேல தான் நாங்க புடவைங்க வாங்குவோம். இவ்ளோ விலைக்கு அப்புறம் தான் நான்" இது எல்லாமே பெருமைன்ற லிஸ்ட்ல, ஆணவத்தின் லிஸ்ட்ல தான் வேதத்துல இருக்குது. நம்ம எப்படியா தேவனுக்கு அர்ப்பணிக்கணுங்கிறது நீதிமொழிகள் அதிகமா படிக்க படிக்க நம்ம என்ன செய்வோம்? எல்லா விதத்திலுமே நம்ம சரிப்படுவோம். அத நம்ம இந்த நாள்லயும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பக்தி பெருமை அது சொல்ற பெரிய கொடுமை. அதாவது பாவத்திலேயே பெரிய கொடுமை வந்து கொடிய பெருமை. பெருமை வந்து பக்தி பெருமை தான் சொல்லியிருக்காரு. பக்தி பெருமை. வேற எல்லாமே உலகத்தின்படியா இருக்கலாம். ஆனால் பக்தி நான் தேவனிடத்துல கூட நான் தான் அப்படிங்கிற அது அந்த பெருமை தான் மாபெரும் கொடிய பக்தியாம். கொடிய அந்த பக்தியின் பெருமை. அப்ப இந்த பெருமை எப்படி இருந்துச்சு? லூசிபர் என்னும் தேவதூதனுக்குள்ள அந்த தூதன அதமாக்கி கொடும் பேயாக்கிருச்சு.
அந்த லூசிபருக்குள்ள என்ன இருந்துச்சு? அது வாசிப்போம். ஏசாயா 14, 12 15 வரை வாசிங்க. 14 14, 12 to 15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே! ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே! நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இதுல பார்க்கிறோம். நான் இது வாசிக்கும்போது தான் நினைச்சேன், ஆணவம்ங்கிற இந்த இத எடுத்து முதல்ல எதுக்கு இந்த இவ்ளோ பெரிய தேவ மனுஷன் அத எழுதி வச்சிருக்கிறாரு. முதல் பாவமே அதான்னு சொல்லும்போது, முதல் வந்து அந்த ஆணவத்தினால லூசிபர் கீழ விழுந்தது தான். முதல் ஆணவம் தான் தொடங்குச்சு. பாவம் வந்து பிதாவுக்கு நேரா நான் இருப்பேன்னு சொல்லி, அவன் வந்து பாருங்க, இந்த வசனத்துல நான்கிற வார்த்தை அதிகமா இருக்கும். நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்படின்னு நான், என், நான், என், நான் தான், நான் தான், நான் தான். இதுல பார்க்கிறோம். இதுதான் அவர் எழுதுனதுக்கு முதல் காரணம். லூசிபர் விழத் தள்ளப்பட்டது ஆணவத்தினால. அதனாலதான் முதல் பாவமே ஆணவம்ங்கிறதுனால தான் அவர் இவ்ளோ வந்து அந்த ஊழியர் அவ்ளோ பெரிய பெரிய மனுஷன் எழுதி வச்சிருக்கிறாரு. அ எல்லா பாவத்துக்கும் தலையே வந்து ஆணவம் தான். வித்தே ஆணவம் தான் சொல்லி எழுதியிருக்காரு. அப்ப லூசிபர்குள்ள தொடங்கின இந்த ஆவி அவன பேயா மாத்தி இந்த உலகத்த அத்தனையும் கெடுத்து ஒண்ணுமில்லாம ஆக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் சிதற பண்ணி தேவனுடைய பிரசன்ஸ இழக்க செய்யற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்த அந்த ஒரு பாவம் ஆணவம். அப்ப எல்லா பாவத்துக்கும் மேல் தலையா இருக்கிறது ஆணவம். அது இருந்தா தான் எல்லா பாவங்களும் அடுத்தடுத்து அந்த மனிதனுக்குள்ள செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். லூசியர் ரொம்ப கடவுளுக்கு மேலாக நான் உயர்த்துவேன். நான் என் குடும்பத்துல நான் தான் பெருசா இருக்கணும். நான் தான் ஹையா இருக்கணும். நான் ஒரு இதுல பாருங்க, நான் ஒரு நீயா நானா ப்ரோகிராம் சில நேரத்துல நான் பார்ப்பேன் நானு. ஆன்லைனுக்கு கேபிள் கனெக்ஷன் நான் இங்கேயும் குடுக்கல, ஊர்லயும் குடுக்கல. யூடியூப் பார்க்கும்போது சில காரியங்கள பார்ப்பேன். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு மாமியாரு சொல்றாங்க மருமகள் அவங்க மருமகளுக்கே கல்யாணம் ஆயிட்டு 20 வருஷமா மேல பக்கமா ஆகுதுன்னு நெனைக்கிறேன் எப்படியோ. அந்த லேடி அ சொல்றாங்க, "சமைக்கிறது நான் தான் சமைப்பேன்." முந்தா நேத்து என்னமோ பார்த்தேன் நானு. நான் தான் சமைப்பேன். கிச்சன்ல என் வேலை சொல்றாங்க. என் வேலைன்னு இருக்கும் வரைக்கும் நான் தான் சமைப்பேன். அப்படின்னு அந்த முகமும் பார்த்தா அந்த லேடிக்கு அப்படி ஒரு விகாரமா இருக்கு. கோவம். அந்த லேடி பார்த்தாவே நம்ம ஐயோ! என்னடா ஒரு அன்பில்லாத தன்மை. எல்லா பிசாசும் உள்ள சேர்ந்து இருக்கும் போல. அந்த மாரி தான் பார்க்கக்கூடிய ஒரு தோரணை, அவங்களோட தோரணை. பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, "நான் தான் சமைப்பேன்." ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, அப்போ மருமக ஒரே வீட்ல தான் இருக்கிறாங்க. அவள தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என் வேலைன்னு இருக்க வரைக்கும் நான் தான் செய்வேன். எதுவுமே தொட விட மாட்டாங்களாம். அப்போ அவங்க கேட்குறாங்க, "நீங்க இப்படி பண்ற பிறகு அவங்கள எப்ப கத்துக்கிறது?" அப்படின்னா, "அது கத்துக்கிட்டு இருக்கட்டும். எனக்கு அப்புறம் பண்ணட்டும். நான் இருக்க வர நான் தான் சமைப்பேன் வீட்ல." அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, "ஏன் அவங்கள சமைச்சு அவங்க சமைக்கட்டும். சமைச்சாங்கன்னா வேற சாப்பிடுவாங்க. நான் தொடமாட்டேன். நானு சாப்பிடவே மாட்டேன் அவங்க செய்யறத. நான் செய்யறத எல்லாரும் சாப்பிடணும். அப்புறம் நல்லா இல்ல மருமக செஞ்சு நல்லா இல்லன்னு சொல்லும்போது, நான் தான் மொதயே சொன்னேனே, நான் சமைக்கிறேன்னு எதுக்கு அவள விட்டீங்கன்னு நான் சொல்வேன்." அப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி அராஜகமான லேடி. அந்த லேடி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளோ ஒரு ஆணவம். அப்ப ஆப்போசிட்ல சொல்றாங்க, "மனுஷனுடைய உயிருக்கு வந்து என்னைக்கும் கேரண்டி கிடையாது. என்னைக்கு போவோம், என்னைக்கு இருப்போம்ன்னு தெரியாது. என்னைக்கு மரணம் வரும்னு தெரியாதுல்ல. நீங்க பழக்குவிக்கணும்ல." அப்படின்றதுக்கு, "அதான் அப்புறம் பண்ணிட்டு போட்டும்." அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, உலக மனுஷனோட ஆவி எந்த அளவுக்கெல்லாம் குடும்பங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆணவம் இருக்கனால, அந்த குடும்பம், அந்த வந்த மருமகளோட எவ்வளோ ஒரு நெருக்கத்த குடுத்து, அவங்க அந்த சந்தோஷத்த எடுத்துக்கிறாங்க. ஈவன் சமையல் இல்லைங்களா? அப்ப நம்ம கர்த்தர அறிஞ்சிருக்கிறோம். தேவன அறியாத அந்த புறஜாதி
லேடீஸ் சொல்றாங்க, இருந்தாலும் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறவங்க வாழ்க்கையில நான்ங்கிறது என்னைக்குமே இருக்கக்கூடாது. மருமகளாகட்டும், நானுன்னு இருக்கக்கூடாது. மாமியாராகட்டும், நான் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் மாமியார்ன்னு தான் இருக்கிறேன். ஆயிட்டேன். மருமகளா இருக்கும்போதும் கர்த்தர் கிருபையில உண்மையில சொல்ல அந்த நான்கிறது இருந்தது சில காலங்கள். ஆனா அதெல்லாம் விட்டு எவ்வளோ நான் அப்படியே மீண்டு மீண்டு வந்திருக்கிறனால நான் சொல்றேன். நான்கிற இடத்த நம்ம எடுத்தோம்னா அநேகர் பாதிக்கப்படுவாங்க. நான்கிற இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கணவர் பாதிக்கப்படுவாங்க. எடுக்கிற முடிவுகள் பாதிக்கப்படும். பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. உறவுகள், நம்ம பழகுற மக்கள், சபை மக்கள், சபையில ஊழியம். கொயர்ல இருக்கலாம், பாடலாம். என்ன காரியங்கள் நம்ம செஞ்சாலும் நான்கிறத எடுத்துட்டோம்னா, அது நெறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. நெறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடைக்கல் நாமளா தான் இருப்போம். அதனால தேவ சமூகத்திலிருந்து நம்ம இந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிச்சு ஜெயம் கொள்வோம். கர்த்தரால முடியாத காரியம் எதுவும் இல்ல. ஆண்டவர நோக்கி பார்க்கும் போல கர்த்தர் சமூகத்துல உண்மையில ஆண்டவர் நம்மள அத அர்ப்பணிச்சு, ஆண்டவரே இத வந்து என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்கப்பா. இந்த குணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும்போது, கர்த்தர் கட்டாயமா அத வந்து நம்ம இருந்து மாற்றி போடுவார். கிறிஸ்துவின் கிருபை நம்பி பிழைக்காதவர்கள் கடவுளுடைய நியாயத்திற்கு உட்படுவார்கள். கிறிஸ்துவின் கிருபை நம்பி தேவனை அறியாத மக்கள் நியாயத்திற்கு தற்பெருமை கொண்ட மம்மதையாளர் இருக்காங்க. தற்பெருமை. பழைய பரிசேயன் நாம் பார்க்கிறோம் இல்லையா? புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். பரிசேயனும், ஆயக்காரனும் ஜெபிக்கிற ஜெபம். மத்தவங்கள அற்பமா நினைக்கிறது. ஓ! நல்ல உடை உடுத்திட்டு வரலையா? ஒரு எளிமையா வராங்களா? சபைக்குள்ள ஒரு அற்பமா பார்க்குறது அவங்கள. நம்ம தான் ஜெபிக்கிறோம். இது நெறைய இந்த ஆவி நெறைய போராடுது. நெறைய போராடுது. சபைகளுக்குள்ளாகட்டும், கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ளாகட்டும் இந்த ஆவி போராடிட்டே இருக்கு. அடுத்தவங்கள அற்பமா நெனைக்கிறது. கேவலமா பேசுறது, பின்னாடி பேசுறது. இதெல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பிட்டோமா? அது நம்ம இந்த நாள்ல யோசிச்சு பார்ப்போம். பரிசேயன போல ஜெபிக்காம, ஆயக்காரன் சொல்றான், பரிகாரன், அநியாயக்காரன், விபசாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷர் போலவும் அவன் பக்கத்துல இருக்கிற அந்த ஆயக்காரனை. மித்தெல்லாம் அவன் நினைச்சுட்டான் ஆயக்காரன் ஏழை. ஒரு ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன் தாங்க. ஆனா பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் பூரா வெளியில இருக்கிறான் அப்படின்னு ஒரு அவனுக்குள்ள மைண்ட் செட்டப். அவனாட்டுல. ஆனா அப்புறம் சொல்றான், இந்த ஆயக்காரனை போலவும் நான் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி சொல்றான் இல்லைங்களா? அந்த வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லாதனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் பரிசுத்தமா இருக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் விலகி இருக்கேன். என்னை எல்லாம் குடுக்குறீங்க ஆண்டவரே. எனக்கு எல்லாம் கிடைக்குது. எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றான். பாருங்க அதுல அவன் ஸ்தோத்திரிக்கிறது எதுக்கு? ஆண்டவர் தனக்கு செய்த நன்மையில் நினைச்சு, அவன் ஸ்தோத்திரம் பண்ணாம, தான் கொடுத்த கிருபை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணாம, அவங்கள மாரி இல்ல, இவங்கள மாரி இல்ல. நான் ஸ்பெஷல்ன்னு அவன் ஸ்தோத்திரம் பண்றான். அந்த இடத்த அந்த வசனத்தெல்லாம் நம்ம தியானிச்சு பார்க்கும்போது, நெறைய சத்தியங்கள் உள்ள இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியான ஒரு கிரியைகள் இருந்தா, அதை நம்ம மாற்றிக்கொள்ளுவோம். பாருங்க, அதிக அலங்காரமான தூய ஆடை. இப்ப சிலர் அழுக்கு துணிகளா அப்படி சிலர் எப்பவுமே போடுவாங்க. அவங்களோட கேரக்டரா இருக்கலாம். நல்ல நீட்டா அயர்ன் பண்ணி தான் எங்க போனாலும் போடுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால யார் யாரும் வீணான அதாவது வீணான மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அவர் எழுதுறாரு. நான் அப்படிங்கிறது வந்து வீணான மனப்பால் குடிச்சிட்டு அது வேஸ்ட். சுயநீதி. நம்முடைய சுயநீதியை நம்பி நானுன்னு இருக்கிற இந்த கிரியைகள் மாறணும். எல்லாமே, எல்லாமே கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சோம்னா, இந்த ஆணவங்கிற ஒண்ண மாத்திரம் அர்ப்பணிச்சா மித்த எல்லா நற்குணங்களும், நற்கனிகளும் நம்மிடத்துல தானாவே வரும். கர்த்தரே அத குடுத்துருவாரு. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏத்து நிற்கிறார். தாழ்மை உள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, முற்றிலும் திருச்சபை. எடுத்து பார்க்கிறோம். கொசு விழாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவள். அந்த வசனத்துக்கு இதுல தான் நான் ஒரு தெளிவு கண்டுபிடிச்சேன். அது புதிய ஏற்பாட்டுல இருக்கு. கொசு விழாமல் ஒரு பால்ல கொசு விழுந்துருச்சுன்னா என்ன வடிகட்டி தான் குடிப்பாங்க. கொசுவே விழாம, சின்ன கொசு விழாம அத வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறாங்களாம். அதுக்கு மீனிங் நெறைய இருக்கு. வசனத்த வாசிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒட்டகத்த விழுங்குறோம். அப்படின்னா, எப்படி ஒரு காரியம் பாருங்க. திருச்சபைக்குள்ள நெறைய பரிசுத்தவான் மற்றவர்கள் எல்லாம் அசுத்தர்கள்ன்னு சொல்லி, அ என்ன ஆணவ நெஞ்சத்தினர்ன்னு இருக்கு. அசுத்தர்கள் பிறரை வெறுத்து தள்ளுகிற பரிசுத்தவான்கள் நாங்க தான் பரிசுத்தவான்கள் சொல்லி வெறுத்து தள்ளி,
ஆன்ம ஆணவ நெஞ்சத்தினர் பலர் நம்மிடையே இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆணவ நெஞ்சம். முற்றிலும் புனிதமான சபை வந்து இந்த உலகத்துல இருக்காது. இருக்க முடியாது என்பதை வந்து மறந்து கோதுமையும் களையும் ஒன்றாய் வளரட்டும், வளர விடுங்கள் அப்படிதான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. இவ்வுலகத்தின் முடிவு காலம் மட்டும் 2யும் வேறுபடுத்தி பிரிக்கவே முடியாது. களையும் இருக்கும், கோதுமையும் விளைஞ்சிருக்கும். அதுல இடையில களை வந்தே இருக்கும். உடனே வந்து நீக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் தடையா இந்த உலகத்துல மீண்டும் வரும்போது, அவர் தாமே களைகளை கோதுமை நின்று பிரித்தெடுப்பார். அக்களைகளை அவியாத அக்கினியிலே போடுவார். களை வளரத்தான் செய்யும். சபைக்குள்ள பல இடங்கள்ல களைகள் வளரும். நல்ல கோதுமையும் இருக்கும். அதனால களைகள வந்து இருக்கக்கூடாது. அதனால இந்த களைகள பத்தி நம்ம பேசிட்டே இருந்தோம்னா, நம்முடைய வளர்ச்சி குன்றி போயிரும். இப்ப கோதுமை செடி ஒண்ணு பயிரிட்டுறோம். கோதுமை ஃபீல்டுக்குள்ள பார்த்தா, அது களையெல்லாம் பார்த்து பார்த்து நாங்க தான் இங்க இருக்கிறோம். எங்கள தானே விதைச்சாங்க. நீ ஏன் பக்கத்துல வந்த? ஒரு பலவிதமான செடிகள் இருக்கும். இல்லையா? நல்ல நிலத்துக்கு விதைக்கு போறது தான் அந்த களைகள் சாப்பிட்டு சீக்கிரமா சாப்பிட்டு வளரும். பலவிதமான செடி. ஒரே களை செடி மட்டும் ஒரு இடத்துல வராது. இந்த பலவிதமான இந்த செடி நீ ஏன் வந்த? நீ ஏன் இவ்ளோ ஸ்பீடா வளர்ற? எங்களுக்கு தானே வச்சாங்க. எங்களுக்கு தானே இதுன்னு சொல்லி நம்மள ஒதுக்கிக் கொள்ள முடியாது. நான் கோதுமை மணியா நான் நிக்கிறனே. இந்த களை ஏன் பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லி அவங்கள நம்ம வந்து அ வெறுக்க முடியாது. அவங்கள ஒதுக்க முடியாது. அவங்களையும் என்ன சொல்றது? அது பாட்டுக்கு வளரட்டும். அது தேவனுடைய காரியம். அது களைய வளர்றது வளர்ந்துட்டே போகுது. இந்த பக்கம் கோதுமை விளையுதுன்னா, நம்ம பாட்டு நம்முடைய விளைச்சல்ல கனியா குடுக்குறதுக்கு, நம்முடைய அறுவடை நாளுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தர் வந்து கோதுமைய சூளகில புடைக்கிற மாரி புடைப்பாரு. அதாவது சல்லடையில அரிச்சு, சல்லடையில அரிக்கிறது. சல்லடையில அரிக்கும்போது, அந்த தூசியெல்லாம் ஒரு பக்கம் போகும். நல்ல கோதுமை ஒரு இடத்துல வரும். அப்படி ஜலிக்கும்போது நம்ம நல்ல கோதுமையா, கோதுமை மணியா அவர் கரத்துல நம்ம இருப்போமா? இல்ல நம்ம தூசிகள் ஒரு பக்கம் போகாது. இன்னொன்னு களை பிடுங்குறது, அது பிசாசு களை விதைச்சிருக்கான் இடையில. அது சபைக்குள்ளேயும் நெறைய கலைகள் வந்துச்சுன்னா, அந்த கலைய நம்ம கண்டு கொள்ளக்கூடாது. போதகர் இப்படி சொல்ட்டாரு. இந்த சகோதரி இப்படி சொல்ட்டாங்க. இவங்க இப்படி ஆக்கும்ன்னு இந்த மாரி களை எடுக்கிற வேலையெல்லாம் நம்மளுக்கு கர்த்தர் குடுக்கவே இல்ல. நம்ம கோதுமை செடியா இருக்கிறோம். நம்ம வளர்ந்து ஏற்ற சமயத்துல அறுவடைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அப்படிங்கிறது மாத்திரம் நினைவுல வச்சு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது, நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்துல கடைசி வரை முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவு பரியந்தம் நிலைச்சு நிக்கணும்னா, நம்ம அனுதினமும், நிமிஷமும், ஒவ்வொரு நிமிடமும் நம்ம இந்த உலகத்திலிருந்து போராடக்கூடிய வாழ்க்கையில இருக்கோம். போராட்டமே இல்ல. எனக்கு ஜெபம் ஜெபம் எல்லா ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு சொல்றது வந்து, அது இதெல்லாம் உள்ள இருக்கும் அந்த ஆத்துமாக்குள்ள. அப்படிப்பட்டவங்க தான் அப்படி சொல்ல முடியும். அனுதினமும் நம்ம போராடுறோம். ஆணவம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. பொய் இருக்கக்கூடாது. எந்த விஷயம் இல்லாம நான் அனுதினம் ஆண்டவரோட நம்ம இணைஞ்சு அவர் கொடுக்கிற அந்த வசனத்தின் உரம், வசனம் நம்ம குடுக்குற ஆகாரம். அத எடுத்து நல்ல கோதுமை மணியா அவர் கரத்துல நம்ம இருப்போமா? இல்ல களைகள வந்து நம்ம பார்த்துட்டு இந்த களை உயரமா போகுது, இந்த களை இது பண்ணுது. களையும் சில சில நல்ல விஷயங்கள குடுக்குற களைகளும் இருக்கும். இடையில கீரைகள் எல்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் கூட கீரை வந்துட்டு கிடக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன யூஸா இருக்கும். அந்த சபைக்கு அது யூஸ்ஃபுல். ஆனா, கர்த்தருக்கு வந்து அது பிரியமா? பரலோக ராஜ்யம் கொண்டு கர்த்தருடைய கரத்துல நம்ம நல்ல கோதுமை மணிமா விழுவுமான்னு தான் ஆண்டவரு எதிர்பார்க்கிறார். நம்மை அப்படி இணைச்சு நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம உறுதியா நிப்போம். உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில், உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே! முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. பின் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். உன் சகோதரன் உன் கண்ணில் இருக்கிறது என்னன்னா, உத்திரம். நமக்கு தெரியும்ல ஊர்ல. உன் கண்ணுல இருக்கிறது உத்திரம் சொல்லி எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. ஒரு தடவ இந்த தர்மபுரியில ஒரு போதகர் இங்கிருந்து அழைக்கப்பட்டு போயிருந்தார். தர்மபுரியில பெரிய ஒரு பேசுராஜ் ஆங்கில பள்ளின்னு வச்சு இப்ப நல்ல உயர்ந்த ஊழியத்துல வந்துட்டாரு. அவர் போம்போது அவங்க ஊழியத்த தாங்குனதுனால நாங்க அங்க போவோம். எப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட்டிட்டு போவோம். அப்ப பார்க்கும்போது பெரிய பனைமரம், முழு பனைமரத்த உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். முழு பனைமரத்த அந்த கூரை தான் போட்டிருந்தா, அதுல நடுவுல வந்து அதுதான் வச்சிருந்தாங்க. அப்ப சொன்னேன், "என்ன ப்ரோ ஒரே மரமா இருக்குன்னா, ஒரே மரம் ஏதோ உத்தரம்" அப்டின்னாரு. அப்பதான் நெனச்சேன் உத்தரம் உண்மையில ஊர்ல ரொம்ப வருஷம் இல்லாதனால இந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாம இருந்துச்சு. அப்பதான் நெனச்சேன். அந்த வசனம் எனக்கு மனசுல அப்டி, "ஓ! இதான் உன் கண்ணுல இருக்கிற உத்திரம்னு சொன்னாரா ஆண்டவரு?" ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசுல, "உத்திரம் இவ்ளோ பெருசு நம்ம கண்ணுலயா?" அப்டின்னு பாத்து,
இந்த பனைமரமே முழுசும் கீழ வேர் வெட்டியிருக்கு. மேல தழை வெட்டி அப்படியே வச்சிருக்காங்க. அப்ப இவ்ளோ பெரிய உத்திரம் என் கண்ணுல இருக்குதா? அப்ப நானு இன்னொரு கண்ணுல இருக்கிற துரும்பு. துரும்புனா சின்னது இல்லைங்களா? நமக்கு தெரியும் துரும்பு. அது இன்னொரு சகோதரன் கண்ல இருக்கு. சகோதரி கண்ல இருக்குது. அத எடுத்து போடட்டும் நீ எப்படி சொல்லுவ? எவ்வளோ அருமையா ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்காரு பாருங்க. நம்ம கண்ல இருக்கிறது உத்திரம். அது எத்தன பேர் அகற்றினாலும் அகற்ற முடியாது. எத்தன அ ட்ரு பிரயாசப்படணும் அது வெளிய எடுக்கிறதுக்கு. அவ்ளோ பெருசு நம்ம கண்ல வச்சு. இன்னொரு கண்ல இருக்கிற துரும்ப பார்த்துட்டு, அந்த துரும்பு சரியில்ல. இங்க பாரு துரும்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. வேண்டாம். சொல்றாங்க அநேகர் சொல்லும். இந்த வேதனை இத விட்டுட்டு உன் சகோதரன் கண்ணிக்கிற துரும்ப எடுத்து போட வகை பார்ப்பாய். அநேகர் பலரை இழுத்து பேசுறது. இது இது ஒரு அகந்தை. பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மள்ட்ட இருக்கிற அந்த துரும்ப எடுத்து போடுறதுக்கு நம்ம வழி பார்ப்போம். அதுக்கே நாள் சரியா போயிரும் இந்த உலகத்துல இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணுல இருக்கிற உத்திரத்த எடுக்க எடுக்க எவ்வளவு முடியும்? அவ்வளவு எடுத்து போட்டு நம்ம கர்த்தரு நித்திய ராஜ்யத்த பார்க்கும் பார்வையோடு கூட நம்ம போனோம்னா, அடுத்துல இருக்கிற கண்ணுல இருக்கிற துரும்பு நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளே சரி பண்ணிக் கொள்வோம். இதனால தான் இத வாசிக்கும்போது, ஆண்டவரே இது எனக்கு எவ்ளோ பிரயோஜனமாச்சு. இவ்ளோ எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி, இன்னைக்கு குடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். படிக்காதவங்க, அறிவில்லா தாழ்த்தப்பட்டோர், தாழ்வான ஜாதி. இப்படி பார்த்தா இப்ப ஊர்ல எங்க வீட்ல குடியிருக்கிறவங்க, அவங்க ரொம்பவுமே ஏழ்மையில இருக்கிறவங்க தான். மேல பேசக்குள்ள பக்கத்துல அவங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு சகோதரி குறிச்சு பேசும்போது, ஐயோ! அவங்க நல்லா சொந்த வீட்ல இருக்கிறாங்க. அவங்கள குறிச்சு, ஐயோ! இந்த ஜாதிங்க அவங்க. இந்த ஜாதிங்க நாங்க எல்லாம் தெரியாம அவங்க அந்த புதுசுல அவங்களோட சேர்ந்து குடிச்சு எல்லாம் குழம்பெல்லாம் குடுத்துட்டு காப்பி குடிச்சோம். அவங்க வீட்ல போய் அவங்க இப்படியெல்லாம் பொழங்கிட்டோம். தெரிஞ்ச பிறகுதாங்க எல்லாரும் ஒதுங்குனோம். இப்ப நல்ல வசதியாயிட்டோம். இப்ப எல்லாரும் அப்படியே மறந்து பழகிட்டான்னு சொல்லும்போது நெனச்சேன். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க இருக்கு? ஜாதிய பாக்குற. அப்படி சொல்றாங்க. அப்ப சொல்லும்போது மனசுக்குள்ள நெனச்சு இதுல இருந்தெல்லாம் விடுதலை இல்லையே! பைபிள தூக்கி நேரங்காலம் ஓடி, ஓடி ஜெபிச்சு எல்லா கூட்டத்துலயும் போய் சரி நம்ம அட்டெண்ட் பண்ணாலும், அவங்க பொழங்கிட்டவங்க ஒண்ணா, ஐயோ! அவங்க டம்ளர்லாம் வாங்கி குடிச்சுட்டங்க. இப்படி இன்னொரு அறியாமையும், மூடத்தனமும் இருக்கக்குள்ள, நம்ம என்னதான் செய்ய முடியும் கிறிஸ்தவ உலகத்துல? கிறிஸ்தவ உலகத்துக்காக நம்ம கண்ணீர் விடணும். முதல்ல நமக்காக கண்ணீர் விடுவோம். நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம் கர்த்தர் பார்வையில. அடுத்து பார்க்கிறோம். இன்னும் நெறைய அதுல எழுதியிருக்காங்க. பட் நேரம் ஆயிடுச்சு. அதனால இந்த 10 மினிட்ஸ் இன்னொரு 7 மினிட்ஸ்ல இந்த சீனம் மாத்திரம் பாத்துக்கலாம். அது நெறைய நம்ம இன்னும் நெறைய டீப்பா எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. ஆண்டவரே இத்தன நாள் இந்த மாரி குணங்கள் என்கிட்ட இருந்துச்சாப்பா? அப்ப இத வச்சுட்டு தானே இவ்ளோ நாள் நானும் கிறிஸ்தவளா போயிட்டுருந்தேன். இவ்ளோதான் நான் நடிச்சுட்டு இருந்தேனோன்னு சொல்லி கூட நானு என் மனசுல சிந்திச்சது உண்டு. வேதனைப்பட்டு ஆண்டவர்ட்ட ஜெபிச்சிருக்கேன் நானு. கர்த்தர் எனக்கு அந்த குணத்தை மாற்றணும். இருக்கிற குணங்களையும் இந்த கோபம் அடுத்து பாத்தீங்களா, சினம் இது பெரிய விஷயமா. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட கோவம். கோவங்கிறது எல்லா மனுஷனுக்குள்ளயும் வருது. எல்லா மிருகங்களுக்குள்ள, பறவைகளுக்குள்ள இருக்குது. சின்னஞ்சிறு குழந்தைக்கு கூட வந்துருது. சாப்பிடாம கோவம் வந்துருச்சுன்னா சாப்பிடாது. அழுதுகிட்டு இருக்கும். ஒரு சின்ன பையனுக்கு வந்தா கூட கண்ணு மூணு தெரியாம கோவம் வந்துரும். கையில கிடைக்கிறத வச்சு எறிவாங்க. இந்த மாரி குடும்பத்த அவமானப்படுத்துற அளவுக்கு கோவம். கணவன் மனைவிக்கு வ வ வய வ எந்த வரம்பு இல்லாம ஒரு சின்ன பிரச்சனையா பயங்கரமான கோவம். அது கோவப்படும்போது என்னன்னா எல்லாரும் அலண்டுருவாங்க குடும்பத்துல பிள்ளைங்களாகட்டும், கணவனாகட்டும், மனைவிக்கு வந்தா கணவனாகட்டும், கணவனுக்கு வந்தா மனைவி பிள்ளைகளாகட்டும் அலண்டுருவாங்க. என்ன இவ்ளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி. பாத்தீங்கன்னா, அது பசி எல்லாமே மறந்துரும். கோவம் வந்துச்சுன்னா பசி கூட மறந்து, அந்த அளவுக்கு அவங்கள அந்த என்ன சொல்லணும்னு வந்தாங்களோ, எத நினைக்கணும்னு நெனச்சாங்களோ, அத நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது அதனால சினம் எனக்கு பிடிக்கல. அதனால இவங்க இப்படி செஞ்சாங்க. இவங்க செஞ்சது பிடிக்கல அப்படின்னு கோவம் வந்துச்சு. இவங்க சொன்னது பிடிக்கல. அப்படி அந்த பிடிக்கலங்கிற வார்த்தைய அமைதியா பேசி இப்படி சொன்னா முடிச்சிடலாம். ஆனா, அது கோவம் பறக்கும்போது என்ன பஞ்சா பறந்து எல்லா பக்கமும் வேதனைய குடுக்கும். சத்தத்த உயர்த்தி மிருகங்கள மார சத்தம் போடுறதுக்கு அது நம்மள வழி வகுத்துருது. அது இருதயத்துல கொந்தளிப்ப உண்டாக்கி, குடும்பத்துல சண்டைகள உருவாக்கி என்ன செய்யுது? குடும்பம் எத்தனையோ உறவுகள் கோவத்துல தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. எத்தனையோ பேர் பார்த்தேன்னா கோவம். ஒரு ப்ரோகிராம்ல பார்க்குறேன் அந்த லேடி சொல்றாங்க, "சின்ன ஒரு விஷயம் கோவம் வந்துச்சு. ஹஸ்பண்ட விட்டு நான் பிரிஞ்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பல வருஷம் ஆச்சு. கூட குடும்பத்திலயும் என்ன கேர் பண்றது யாரும் இல்ல. இந்த சம்பாத்தியத்த மாத்திரம் எடுத்துக்கிறாங்க. நான் அன்னைக்கு மாத்திரம் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தேன்னா, நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேனேன்னு" சொல்லி ஒரு இதுல பார்க்குற ஒரு சகோதரி பேசிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த கோவம் வாழ்க்கையவே சீரழிச்சிருது. ஆனா கர்த்தருடைய பிள்ளையா நம்மளுக்கு கோபம் வரும். பிசாசு கொண்டு வருவான்.
கோவப்படுறது வந்து பெரிய 2வது பாவமே கோவம் தானே எழுதி வச்சிருக்காரு. பெரிய பாவமா அந்த கோவம். பாருங்க. அது கூர்மையான கூர்மையான சாணைக்கல்லு. சாணைக்கல்லு சாணை பிடிக்கிறாங்கல்ல கத்தியெல்லாம், அந்த மாரி கூர்மையாக்கப்பட்ட அந்த பாவம் வந்து, அந்த கோவம் நெறைய உறவுகள வந்து பிரிச்சிருது. துப்பாக்கி சுடுறவன விடையும், துப்பாக்கி சுடுறவனையும் கொல்லுமாம். சுடப்படுவோனையும், அதாவது யார் சுடப்படுவானோ அவனையும் கொல்ல வல்லது. கோபப்படுகிறவனையும் கொல்ல வல்லது. கோபப்படுவோரையும் கொல்ல வல்லது. கோவப்படுறவனையும் அந்த கோபம் வந்து கொன்னுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, கோவம் வரும்போது எல்லா ஆர்கனும் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படுது. எல்லாம் பாதிக்கப்படுது. பிரஷர் ஏறுது. அந்த கோவப்படுறவங்களையும் கொல்லும், படுவோரையும் நம்ம ஆப்போசிட் பர்சன் இருக்கிறாங்களா, அவங்களையும் அது வந்து கொல்ல வல்லது வார்த்தையில. அவங்களோட கையில ஏதாவது கிரியில தான் கொலைய பண்ணிடுறாங்க இல்லையா? கோவம் வரும்போது. அப்ப அவங்களும் நிரா அவங்களும் துன்பப்பட்டு அடுத்தவங்களையும் துன்பப்பட செய்யறது. சினம். அவங்க சேர்ந்தவரையும் கொல்லுது, சார்ந்தவரையும். சார்ந்து அவங்க சேர்ந்தவங்களும் சார்ந்து வாழ்ற பிள்ளைகளாகட்டும், உறவுகளாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும் எல்லாரையுமே அந்த கோபம் வந்து எல்லாரையும் கொல்லக்கூடிய ஒரு விஷம். பயங்கரமான ஒரு விஷம்னு எழுதி வச்சிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா, கோபத்தை நெகிழ்ந்து சங்கீதம் 37:8 இருக்கு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த கோவத்த அப்படி கண்டிச்சு உணர்த்தியிருக்கிறார். ரொம்ப கண்டிச்சிருக்காரு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்த நெகிழ்ந்து விட்டுரு. கோபத்த விட்டுட்டு உக்கிரத்த விட்டுவிடு. விட்டுரு. அத செய்யாத. பொறுமையா இரு அப்படின்னு கற்றுக்கொள்ளும்போது, இது எப்படி ஆண்டவரே வரும்? சில வேளைகள்ல குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனைகள், நமக்கு மேல இருந்து குடுக்குறவங்களோட டார்ச்சர் எல்லாமே வேலையிடங்களாகட்டும், வீடு, குடும்பம், வெளி வெளி பழகுற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கோவத்த கோவப்பட முடியாத காரியங்கள் இருக்கும். நம்ம கோவப்படக்கூடியது இருக்கும். நியாயமான கோவப்படியா பேசி உட்கார்ந்து பொறுமையா தீர்த்துக்கூடிய ஞானத்த கர்த்தர் நமக்கு தரணும். அப்ப தீமை செய்யறதுக்கு கூட அநேக எரிச்சல் வரும். எரிச்சலும், கோவம் இந்த மாரி வரும்போது ஆண்டவர் பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபம் வந்துட்டா என்ன ஆகுறது? உக்கிரம் வருது. என்ன செய்யலாம்? அப்புறம் தான் பொல்லாப்பு செய்யறதுக்கு அது ஏதுவா இருக்கு. கோவத்த நெகிழ்ந்து உக்கிரத்த விட்டு விடும்போது, அவங்களுக்கு பொல்லாப்பு செய்யறக்கு ஏதுவான குணம் நம்மகிட்ட வராது. அதான் பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றார். நமக்கு எதிரா என்ன பேசட்டும், என்ன காரியங்கள் அவங்க செய்யட்டும், என்ன பண்ணாலும், நம்ம வந்து அந்த கோவத்த ஆரம்பத்திலே நெகிழ்ந்து விட்டுட்டோம்ன்னு சொன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு பொல்லாப்பு செய்யற எண்ணங்கள் வராது. திரும்பி போய் அவங்கள விடுவனா? ஏன் இப்படி சொல்லலாம்? அவங்க எப்படி என்ன பேசலாம்? என்னை எப்படி அவமதிக்கலாம்? நான் இவ்ளோ படிச்சிருக்கிறனே! நான் இவ்ளோ பெரிய ஆளாச்சே! என்னை எப்படி அந்த வந்து செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை செய்யணும். அவங்கள பத்தி தவறா ஏதாவது அவதூறு பேசிறணும். இந்த மாரி எண்ணங்கள் பாவம் செய்யறதுக்கு மீண்டும் அத தூண்டிரும். அதனால கோவம் வரும்போதே நெகிழ்ந்து விட்டுட்டோம்னா, அவங்களுக்கு எதிரா எதிரா இருக்கவங்களுக்கு பொல்லாப்பு செய்யறதுக்கு ஏதுவான எரிச்சல் நம்மகிட்ட வராது. அது கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவார்ன்னு விட்டுறணும். பாத்தீங்களா? தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். நியாயமில்லாம கோவிச்சுக்கிறது, காரணமே இருக்காது பாவிச்சிருவாங்க பாருங்க. அனுபவம் நெறைய உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். குடும்பத்துல. ஏன்னா நம்ம கர்த்தர தேடி வரும்போது, இதெல்லாம் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். எப்படா இவங்கள பிடிக்கலான்னு சொல்லி. ஏன்னா நம்ம உலகத்த விட்டு வேற ஒரு பாதையில நம்ம போய்க்கொண்டே இருக்கிறோம். ஆனா இது வந்து என்ன ஆகும்னா, அப்படி போறவங்கள தான் ஆல்ரெடி உலகத்தோட பிசாசு கையில பாக்கெட்ல இருக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ணாது. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். நம்மள பின்தொடர்ந்தே வந்துட்டுருக்கும். எப்போ நம்மள செய்யலாம். எப்ப நம்ம அந்த வசனத்துக்கு மீறா நம்மள பாவத்துல விழ வைக்கலான்னு, அந்த அக்கினியான்னு நம்மள என்ன செய்யும்? பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கும். அதனால நம்முடைய சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவிச்சுக் கொள்றது. ஒரு விஷயம் இருக்கு அவன்னு சொல்லிட்டான். இப்படி சொல்லிட்டாங்களே, ஒரு சின்ன விஷயத்துக்கா ஏன் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேங்க. சாகுற வரை வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். சாகுற வரை அவன் என் வீட்டு வாசப்படி மிதிக்கக் கூடாது. இவ எனக்கு வரக்கூடாது. எங்க கொழுந்தியா வரக்கூடாது. நங்கையா வரக்கூடாது. மாமியார் வரக்கூடாது. எத்தன கிறிஸ்தவ குடும்பங்கள் மாமியார் எங்க வீட்ல அங்க பக்கத்துல இருக்கிறவங்க, ஐயோ! அவ்ளோ கொடுமை அந்த அம்மாவுக்கு பண்ணுவாங்க. நான் கண்ணார பார்க்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவு சொன்னாலும் ஏறாது. வசனத்த சொன்னாலும் ஏறாது. கிறிஸ்தவங்க தான். அதெல்லாம் கண்ணுல தண்ணி வரும். அப்படியான காரியங்கள் இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது உணராம, அப்புறம் ஆசீர்வாதம் வேணும்னு ஒரு பக்கம் தேடும்போது எப்படி ஆசீர்வாதம் வரும்? அதனால வீணுன்னு சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறானாம். சகோதரன் வீண் ஒண்ணுமில்ல. அவனுக்கு அது சும்மாங்க வேஸ்ட்டுங்க. அந்த ஆள் வேஸ்ட்டுங்க. அவங்க லேடி வேஸ்ட்டுங்க.
எத்தனை நம்ம வாயிலும் என் வாயிலையும் சொல்லியிருக்கேன் நான். தேவன் அறியாத காரியத்தை. அது வேஸ்ட்டுங்க சும்மா. ஆனா கர்த்தருடைய வார்த்தைய தியானிச்சு, தியானிச்சு, நிதானிச்சு நம்மள பார்க்கும்போது, அந்த வேதமே நமக்கு வெளிச்சம். இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீபமா இருக்கு. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அந்த தீபத்த வச்சு நம்ம வாழ்க்கைய பரிசோதிக்கும்போது தான், என்னென்ன அங்க இருக்கு. இப்ப இருட்டு ரூம்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு சின்ன லைட் போட்டோனே கரப்பான்பூச்சி இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நம்ம கண்ணு உடனே பாக்கும். அந்த மாரி கிறிஸ்துவாகிய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சமா வச்சிருக்காரு. ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறது முழுசு நம்ம அர்ப்பணிச்ச பிறகு ஆவியானவர் கிரியை செய்வார். நமக்குள்ள வருகிறார். இயேசு கிறிஸ்து. ஆனா, எத வச்சு நம்ம பார்க்க முடியும்னா, தேவனுடைய வார்த்தைய வச்சு தான் நம்ம நிதானிக்கணும். அதான் அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். வாசிக்கும்போது, நமக்குள்ள என்னென்ன இருக்குங்க, அந்த வெளிச்சத்துல நம்ம இருதயத்த டார்ச் அடிச்சு பார்க்கிறோம். என்ன இருக்குங்க உள்ள? இது இருக்குதா ஆண்டவரே? நம்ம வீணுன்னு சொல்ட்டேன். ஐயோ! ஒரு ஆணவத்தோட பேசிட்டேன். கோவப்பட்டுட்டேன். இதெல்லாம் சின்ன சின்னது தான். ஆனா இதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு தடையான பாவங்களும், நாம் பரலோகம் சென்று சேருவதற்கு தடையான கற்களுமா இருக்கும். இதெல்லாம் நம்ம அர்ப்பணிச்சு, தேவ சமூகத்துல எல்லாரையும் நேசிக்க நம்ம இருதயம் சில நேரம் வராது. அத கர்த்தரிடத்துல கேட்கணும். அதுக்குன்னே தனியா ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தர் இந்த கிரியிலிருந்து கட்டாயமா விடுதலை குடுப்பாரு. கட்டாயமா விடுதலை குடுப்பாரு. ஏன்னா, நம்ம உலக காரியம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். இது வேணும், அது வேணும்னு பொருத்தனை வச்சு ஜெபிக்கிறோம். வேண்டி ஜெபிக்கிறோம். அது இதுன்னு. ஆனா இந்த மாரி சின்ன சின்ன காரியங்களுக்கு அழுது ஜெபிச்சிருக்கிறோமா? இந்த கோவத்த என்னிட்ட நீக்கிருங்க ஆண்டவரே சொல்லி. பாத்தீங்கன்னா, பலவான் நீதிமொழிகள் 16:32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பாக்குறோம். பாத்தீங்க அதுல யாக்கோபுலயே ஒரு வசனம். கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவோம். கோபம் வரும். கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்துல உருவாகும். அது வந்து கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பேசுகிறதற்கு ரொம்ப பொறுமையா இருந்து, கோவப்படுறதுக்கு தாமதம் பண்ணி, எனக்கு இப்படியான ஒரு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி, நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிச்சோம்னா, இந்த சின்ன சின்ன காரியங்களுக்குன்னு நெனைக்கிறோம். இதுதான் பெரிய பாவம்ன்னு எழுதி வச்சிருக்காங்க வேதத்துல. அதுல அர்ப்பணிச்சு ஜெபிக்கும்போது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேல மேல போறதுக்கு நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும். கோவத்தினால அநேகரை என்ன செய்றோம்? வேதனைப்படுத்திர்றோம். ஒரு சின்ன ஸ்டோரி மாரி அதுல ரொம்ப அருமையானது. அத வாசிச்சுட்டு முடிச்சிடுறேன். டைம் ஆச்சு. நெறைய இருக்கு. நெறையவே இருக்கு. நம்ம இன்னும் அதுல படிக்கும்போது ரொம்பவே நம்ம சாஃப்ட் ஆயிருவோம். ஆண்டவரே இந்த பெர்சன் இப்படி மாறிட்டாங்களான்னு சொல்லி, அப்படியான ஒரு நற்குணங்கள எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். சூப்பரா இருக்கு. ஒரு கிறிஸ்தவ பெண்ணு இருக்கிறா. அவ தன்னுடைய கணவன் ஆண்டவர அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு, ரொம்ப அக்கறையோட அந்த குருவானவர் அவங்க போதகர்ட்ட சொல்லி, கணவர்ட்ட ரட்சிப்பு குறித்து பேசுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க போய் சொல்லிட்டாங்க. இந்த போதகர் என்ன பண்ணிக்கிறாரு, அவங்க வீட்டுக்கு அந்த அம்மா இல்லாத நேரம் போயி, ஆத்தும ரட்சிப்ப குறிச்சு பேசியிருக்கிறாரு. பேசி, சபைக்கு வாங்க, ஆண்டவர தேடுங்கன்னு சொல்லி, அவரு அந்த மனுஷன் என்ன சொன்னாராம், அதாவது எனக்கு இந்த மத நம்பிக்கை இல்லாம இல்ல. கடவுள் கடவுள் மேல பற்றுதல் இருக்குது எனக்கு. ஆனா கிறிஸ்தவ மதம் என் மனைவியைப் போல என்னையும் கோபம் உள்ளவன் ஆக்குமானால், அம்மதம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னானாம். அவன் ஒரு புறஜாதியானா இருக்கலாம். மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறா. என் மனைவியைப் போல என்னையும் ஆக்கணும். கோபம் உள்ளவனா ஆக்கணும்னா, அந்த மதம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனுடைய மனைவியை பார்த்து நடந்தத அந்த போதகர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பெண் தன்னுடைய குணத்தினால தன்னுடைய கணவன் கிறிஸ்துவண்டை வராதபடி தடைப்பட்டுள்ளாள் என்பதை ரொம்ப நினைச்சிருக்கிறா. இந்த கோவம் தான் எவ்வளோ நல்காரியம் செய்றா. புருஷனுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்றா. நல்ல பெண்ணு தான் நல்லா இருக்கா. ஆனா கோவம். இந்த கோவம் அவன் கிறிஸ்துவண்டை வருவதற்கு ஒரு பெரிய தடைக்கல்லா இருந்திருக்கு. இது நடந்த ஒண்ணத்த எழுதி வச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, அந்த கோவப்பட்டதுனால அந்த கணவன் கிறிஸ்துவண்டி வர்றதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா, அந்த கோவம் அவ்ளோ அவர தாக்கியிருக்கு. அவள வேதனைக்குள்ளாக்கியிருக்கு. அவ ஒண்ணும் செய்ய முடியல. அவ இதயம் ரொம்ப நொறுக்கப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறா, மனம் கசந்து ஆண்டவர்ட்ட அழுது கெஞ்சிருக்கா. ஆண்டவர் அவளுக்கு பொறுமையான குணத்த குடுங்கப்பான்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி அழுது ஜெபிச்சு, ஆண்டவர் கிருபையா அவளுக்கு கோப சுபாவத்த கட்டுப்படுத்தி அவளுக்கு நல்ல ஒரு குணத்த குடுத்திருக்கிறாரு. ஆண்டவரோட கிருபை அவள் மேல இறங்கிருச்சு. அந்த கோப சுபாவம். இது ஒரு ஆவி.
இது ஒரு பிசாசோட பொல்லாத ஆவி அறிஞ்சு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஆவியிலிருந்து நம்மள விடுதலையாக்கி நம்மள சிந்திக்க செய்வார். ஒரு காரியம் கோவப்படுறதுக்கு முன்ன அத சிந்திச்சு என்ன சொன்ன 2 தடவ 3 தடவ சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம கோவமே பட மாட்டோம். அந்த மாரி. கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட கணவன் மீன் பிடிக்க வெளிய போயிருக்கிறான். போயிட்டு நீண்ட தூண்டில் கம்பு எடுத்துட்டு அவன் தோள்ல வச்சு வீட்டுக்கு வரும்போது, உள்ள வரும்போது பெரிய லைட்டு சூப்பரா அழகா இருந்த விலையுயர்ந்த ஒரு விளக்கு அந்த கம்பு பட்டு உடைஞ்சிருச்சு. சுக்கலா சிதறி விழுந்தோனே, படார்ன்னு கீழ விழுந்து நொறுங்கிருச்சு. நொறுங்குனோனே ஹஸ்பண்ட் அப்படியே நிக்கிறான். என்ன ஆகுமோ அடுத்த நிமிஷம் பொண்டாட்டி கத்துறவளா இருக்கிறாளே வாளு வாளுன்னு, என்ன பண்ணுவாளோ தெரியலன்னு அப்படின்னு நிக்கக்குள்ள, அவன் மனைவி கோபம் கோபம் ரொம்ப எதிர்பார்த்துருந்துருக்கான். பயங்கர சவுண்ட் வரும், லைட் உடைஞ்சு போச்சுன்னு. ஆனா அவன் மனைவி ரொம்ப அமைதியா முகத்த பார்த்து சொன்னாளாம். அவ சொன்னா இடி அதாவது இடி ஓசை, இடி ஓசை வராதான்னு கண்டு அப்படி வியப்போட பார்த்தாளாம். அமைதியா இருந்தாளாம் ஒய்ஃபு. அவள் முகத்த பார்க்கும்போது அவ சிரிச்சுட்டு சொன்னாளாம், எந்த வீட்லயுமே சின்ன ஒரு பிரச்சனை வந்தா உலகத்தானே செய்யும். ஏதோ ஒண்ணு ஆகும். அதனால இது விபத்து தானே! எ எதேர்ச்சியா ஆனது தானே! வேணும் செய்யலையே! சொல்லி அன்பா சொல்லி அதுக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்னாளாம். இதுல யோசிச்சு பாருங்க. சின்ன காரியம் எவ்வளோ அந்த மனசன மாத்திருக்கு. அதுக்கப்புறம் அவரு மனம் திரும்பி சர்ச்சுக்கு போய் சபையில ஒரு ஊழியம் செய்துட்டு இருந்தாருன்னு எழுதியிருக்காங்க. இந்த மாரி நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படி இருக்க என் வாழ்க்கையில இருந்திருக்கு. நெறைய இடத்துல நான் கோவம் நெறைய படுவேன். கோவம் நெறைய வரும். ஆனா, நியாயமான காரியமா இருந்தாலும், நமக்கு மிஞ்சின காரியங்கள் சில குடும்பத்துல கோவங்கள் வரும். ஆனா, அதுக்குன்னு தனிமையா ஜெபிச்சு, ஆண்டவரே இது என்ன விட்டு நெகிழ விடணும். கோபத்தை நெகிழ்ந்து, அத விட்டுட்டு அடுத்து நம்ம சிந்திச்சு செயல்பட்டு கர்த்தருடைய பாதுகாப்புல, கர்த்தருடைய ஆலோசனையின்படி, அவருடைய பலத்தின்படி, வசனத்தின் அடிப்படையில் நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம்னா, கோபம் நம்மட்ட இருந்து வராது. குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வராது. உடைந்து போனது ஒரு சின்ன பொருள் தானே! ஒரு ஆத்துமா உடைஞ்சு போனா எப்படி அந்த ஆத்துமா அந்த கோவத்தினாலேயே ஒரு ஆத்துமா நம்மள ஆண்டவரோட ஐக்கியப்பட முடியாம இருந்துச்சுன்னா, நம்ம தடையா இருந்தோம்னா, அத விட பெரிய பாவம் வேற எதுவுமே இல்ல. நம்ம கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடுவோம். ஆணவம் இல்லாத வாழ்க்கையில வாழ்வோம். இந்த மாரி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள செய்வார். இந்த பாவத்திலிருந்து இந்த நாள்ல அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிப்போம். வரும் நாட்கள்ல இன்னும் நெறைய காரியங்கள் எழுதி வச்சிருக்காரு. கர்த்தர் சித்தமானா நம்ம அத சிந்திப்போம். பிரைஸ் லார்ட்.